கரங்களை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கொடுங்க, இந்த வசனத்தை எனக்கு கொடுங்க. சங்கீதம் 62:11. சங்கீதம் 62:11. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ப்ராஃபட் நான் உங்க கூட இருக்கேன். நீங்களும் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சம்திங் ஏதோ ஒரு காரியம் நடக்குது. பிகாஸ் அவர் ஒரு தரம் விளம்பினார். மீன்ஸ் ஒரே தரம் உங்க கூட பேசினா உங்க காரியம் முடிஞ்சிடுச்சு. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடைய. God hath spoken once, twice have I heard this, that power belonged unto God. மீண்டும் சொல்றேன் பாருங்க, தேவன் ஒரு தரம் விளம்பினார். கடவுள் எப்படி பேசுவார்? ஒரு வாட்டி தான் பேசுவார். என் கூட இருக்கீங்களா? கடவுள் எத்தனை வாட்டி பேசுவார்? ஒரே தடவை தான் பேசுவார். திரும்ப 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 என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். ஆனா நாம தான் என்ன செய்யணும்? அதை 2 தரம் இல்ல 3 தரம். ஓஹோ, என் கூட இருக்கீங்களா? எத்தனை தடவை? 1 இல்லைன்னா 2 தடவை நீங்க என்ன செய்யணும்? அதை கேட்கணும். ப்ராஃபட் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் எதுக்கு? நான் கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அப்படின்றவங்க எத்தனை பேர்? ப்ராஃபட் நான் பார்த்துட்டு இருக்கேன் கடவுளுடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு அப்படின்னு. கவனிங்க, ஒன்ஸ் இட் இஸ் டன், இது முடிந்தது அப்படின்னா அது என்னதுதான்? முடிந்தது. 2 தடவை நம்ம தான் என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு தரம் விளம்பினார். God had spoken once. தேவன் எப்படி பேசினாரா? ஒரே தரம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? 2 தரம் கேட்டிருக்கிறேன். எப்படியா? 2 வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஏன்? பிகாஸ் கடவுளுடைய சத்தம் நல்லா கவனிங்க, அவர் ஒன்ஸ் தான் பேசுவார். ஆனா நீங்க எப்படி கேட்கணும்? நம்பர் 1 கவனிக்கணும். நம்பர் 1 கவனிக்கணும். ஏன் அங்க 2 தரம் அப்படின்னா நம்பர் 1 நீங்க கவனிக்கணும். நம்பர் 2 அதை நீங்க கேட்கறீங்க. நம்பர் 2 நீங்க அதை கேட்கறீங்க. நம்பர் 1 கவனிக்கிறீங்க. எதை கவனிக்கிறீங்க? எதை கவனிக்கிறீங்க? கடவுள் பேசுறத. இப்போ நான் பேசுறத நீங்க கேட்கறீங்க. ஆமா, ரைட்? இப்போ நான் பேசுறது எத்தனை பேர் கேட்குது? உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கும். நீங்க லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் கேட்கும். ஆனா இப்போ நீங்க இது என்ன செய்றீங்க? கவனிக்கிறீங்களா கேட்கறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கிறீங்க. நம்பர் 2 அது உங்க காதால உள்ள கொண்டு போறீங்க. நல்லா கவனிங்க. ஹியூமன் பாடி இஸ் எ மெக்கானிக்கல் சிஸ்டம். ஹியூமன் பாடி, மனுஷ உடம்பு வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இது எல்லாமே எது மூலியமா செயல்படுதுன்னா பிரைன் மூலியமா செயல்படுது. இது எல்லாமே எது மூலியமா செயல்படுது? பிரைன், மூளை. நம்ம எல்லாரும் ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்போம், மூளையினால் ஆகாது முழங்கால்னால் ஆகும். எஸ் ஆர் நோ? கேட்டிருக்கோமா இல்லையா? அது அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே எந்த சிஸ்டம் தான் தேவை? மூளை தான் தேவை, பிரைன் தான் தேவை. முழங்கால் என்பது இட்ஸ் ஏ பார்ட், அது ஒரு பகுதி. எது? முழங்கால். முழங்கால் என்பது ஒரு பகுதி. ஆனா எதுதான் மெயின் ஆக்டிவேட் பண்றது? பிரைன். இப்போ நான் உங்களை கிள்ளணும்னு வச்சுக்கோங்க, பிஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கிள்றேன். நேரா எங்க போகும்? எங்க அடிக்கும்? டக்குன்னு அடிக்குமா அடிக்காதா? மொத்தம் 3 பகுதி இருக்கு. எதுல? மூளையில. ஒன்று செரிப்ரம், இன்னொன்று செரிப்ளம், இன்னொன்று மெடுலங்கா ஆப்ளங்கேட்டா. ஒன்று வெளிமூளை, ஒன்று உள்மூளை, இன்னொன்று உள்ளகிற மூளை. மொத்தம் எத்தனை? இதில் தான் மெக்கானிசமே இருக்கு மனுஷனுடைய எல்லா அங்கங்களும். இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒன்றா நேராக பிரைன் அந்த சிஸ்டத்துக்கு நர்வ்ஸ் போகிற மாதிரி சடன்னு. எஸ் ஆர் நோ? ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கேட்டீங்களா? ஒன்ஸ் கடவுள் பேசுறத கேட்டீங்களா? அப்போ முதல்ல அந்த பேசுனதை முதல்ல கவனிங்க. ஏன் சொன்னார்? எதுக்கு சொன்னார்? மொத்தம் அவர் பேசினாரா 3 காலத்தையும் ஒன்றிணைச்சு தான் பேசுவார். யார் பேசுனா? கடவுள் பேசினா 3 காலத்தையும் ஒன்றிணைத்து தான் பேசுவார். 3 காலம்னா என்ன ப்ராஃபட்? நம்பர் 1 கடந்தது, நம்பர் 2 நிகழ், நம்பர் 3 வரப்போறது. இப்போ நீங்க கவனிங்க, இந்த வசனம் பாருங்க. கடவுள் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். அவர் ஒன்ஸ் தான் பேசினார். ஆமா ரைட்?
மேன் 2 வாட்டி பேசினாரா? கேட்டார். ஒரு வாட்டி பேசினாரா? 2 வாட்டி பேசினாரா? ஒரு வாட்டி. 1 பேசினார். ஆனா எத்தனை தடவை நான் கேட்டேன்? 2 வாட்டி. 2ஆ கேட்டேன். எத்தனையா கேட்டேன்? 2ஆ கேட்டேன். ஏன் 2ஆ கேட்டேன்? பிகாஸ் நான் கவனிக்கிறேன். நம்பர் 2, அதை நான் உள்ள கொண்டு போறேன். இப்போ நார்மல் அவங்களுடைய ஹஸ்பண்ட், மா எனக்கு டீ கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாரு? டீ கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்க நேரா கிச்சன் ரூமுக்குள்ள போய் பாலை எடுத்து, என்ன எடுத்து? பாலை எடுத்து காய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. காய வச்சாதான் என்ன போட முடியும்? இன்னும் நான் மேட்ரே முடிக்கல, இதை முடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? பாலை காய வச்சுட்டீங்க. நம்பர் 2, காஃபி பவுடர் எடுத்து போடுறீங்க. என்னது? காஃபி பவுடர் எடுத்து போடுறீங்க. போட்டு சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. வாசனை நல்லா இருக்குதுன்னு அவரு என்ன செய்கிறாரு? அவர் வேற ஏதோ ஒரு கவனத்தில் இருப்பார். அவர் கேட்டது என்ன? அவர் என்ன கேட்டாரு? டீ தானே கேட்டாரு. இப்போ நீங்கள் என்ன எடுத்துட்டு வரீங்க? இப்போ பாடா அப்பெல்லாம் வீட்லேயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஜாப் தெரியுமா? அதை காட்டிலும் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை. ஏசார்னோ? ஆமாம், அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவர் வேற ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிறாரு. எடுத்து 2 சீப்பு உள்ள விட்ட பிறகு என்ன டீ டேஸ்ட் வரல? ஏமா என்ன போட்டு வந்திருக்கிற? நீங்கள் என்ன கேட்டீங்க? டீ கேட்டேன். ஆமாம், இப்போ நீங்கள் என்ன குடிக்கிறீங்க? காஃபி. ஓ, மறந்துட்டனா? அவங்க ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டாங்கன்னு கவனிக்கல. சரி, காஃபி தான் போட்டு வந்துட்டல, குடிங்க. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்யறது. நான் மட்டும் சொன்னா நீ செய்யறியா? நான் உன்னை என்ன வாங்கிட்டு சொன்னேன்? தக்காளி வாங்கிட்டு சொன்னேன். நீ என்ன வாங்கிட்டு வந்த? நான் சொன்னதெல்லாம் வாங்கி உடனே அங்கேயே மாட்டிக்குவாங்க. சரி ரைட் போ, ஏதோ ஒன்று நான் அப்புறமா அடுத்த வாட்டி கரெக்டாக செய்கிறேன். கரெக்டாக பண்ணுறேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே தப்பு தான் என்ன செய்வாங்க? இப்போ டீ கேட்பாங்க, சாரி இப்போ காஃபி கேட்பாங்க. இப்போ காஃபி கேட்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலை? இன்னும் கவனிக்கலை, ஆனால் கேட்டோம். கவனிக்கலை, ஆனால் கேட்டோம். எஸ் ஆர் நோ? எஸ். கேட்டோமே, அதை கவனிச்சிருந்தா என்ன இருக்கும்? கரெக்டாக இருக்கும்ல? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க பிரியாணி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தக்காளி சாதத்தில் கறியை போட்டுப்பீங்க. ஆனால் உங்கள் பையன் சொல்லுவாங்க, மோ நான் உன்னை பிரியாணி செய்ய சொன்னம்மா, இது நான் தக்காளியாக வருது. பரவாயில்ல, அதில் கறி இருக்கா? இருக்குது, பிரியாணி நினச்சின்னு சாப்பிடு. எஸ் ஆர் நோ? நடக்குதா இல்லையா? ஏதோ கவனத்தில் செஞ்சுட்டேன்டா, சாப்பிட்றா, வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. என்ன சொன்னீங்க? ஏன் வழி இல்லை? ஏன்னா கவனிக்கல, ஒழுங்காவும் கேட்கல. அது கேட்காதனால தான் அங்கே என்ன இல்லை? வழி இல்லை. இதே தான் நம்மளுடைய லைஃப்பும். கவனிக்கல. நம்பர் 2, ஒழுங்கா கேட்கல. கேட்காததுனால என்ன ஆயிடுச்சு? வழி இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஆஸ் எ ப்ராஃபட்டா நான் இங்க நிக்கிறேன். இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு கவனிக்கிற திறன் வருவதாக, கேட்கும் திறன் வருவதாக, இப்பொழுதே வழி உண்டாவதாக. சொல்லுங்க எஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்ப முதல்ல எது வரணும்? கவனிக்கணும். முதல்ல எது வரணும்? கவனிக்கணும். நம்பர் 2, கேட்கணும். பைபிள்ல ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, கேட்கிற விதத்தை என்ன செய்யுங்க? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லூக்கா 8:18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கைகளை மேல உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாரும். இப்ப சொல்லுங்க, தேவனே, தேவனே, இப்பொழுதிலிருந்து
உம்மை கவனிக்கிறேன். உம்மை கவனிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதிலிருந்து நான் உம்மை கவனிக்கிறேன். உம்மை கவனிக்கிறேன். என் கூட பேசுங்க. என் கூட பேசுங்க. என் கூட பேசுங்க. என் கூட பேசுங்க. என்னோடு இடைப்படுங்க. இடைப்படுங்க. ஆமென். கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ கொடுங்க பார்க்கலாம். வசனம் கொடுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாரும் கவனிங்க. ஓகே. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கவனிச்சிங்களா? நீங்க கேட்கிற விதத்தை என்ன செய்யுங்க? கவனிங்க. ஆனா உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? எது உள்ளவன்? கவனிக்கிற திறன் யாருக்கு இருக்கோ அவனுக்கு என்ன செய்யறாரு? கடவுள் கொடுக்கிறாரு. கவனிக்கிறது இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யறாரு? எடுத்துக்கிறாரு. என் கூட இருக்கீங்களா? நீங்க கவனிச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க கவனிக்கலன்னா கடவுள் உங்ககிட்ட இருந்து என்ன செய்யறாரு? அதை புறக்கணிக்கிறாரு. மீன்ஸ் அது உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்க கேட்கலாம், ப்ராஃபட் நான் என்னை எப்படி கவனிக்கிறது? கேள்வி வருதா? நான் என்னை எப்படி கவனிக்கிறது? வெரி சிம்பிள். இட்ஸ் எ வெரி சிம்பிள். முதல் நீங்க உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு உங்களை தெரியும்? நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கேன்? எத்தனை பேருக்கு உங்க ஹஸ்பண்ட தெரியும்? ஓ, தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாம்மா? அப்பா தெரியாதுன்ட்டாங்கப்பா. தெரியும். இப்ப பாருங்க, இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இவங்களாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பழகுவாங்க. ஏன்? உன்னை பற்றி இன்னும் எனக்கு என்ன செய்யலை, சரியா தெரியல, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம், இந்த பூமியில் என்ன தெரியணும்? இந்த பூமியில் என்ன தெரியணும்? முதல் உங்களை உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா யார சொல்லுங்க? என்ன எனக்கு தெரிய வந்தா எல்லாமே என் கைக்குள்ள, எல்லாமே என் கைக்குள்ள. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும்ல. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன இப்போ அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு என்ன வேணும், இது எல்லாமே யாருக்கு தெரியுது? அவர் என்ன சொல்றாரு? கேட்கிற விதத்தை என்ன செய்யுங்க? எதை கவனிக்கணுமா? கடவுள் பேசுறத முதல்ல என்ன செய்யுங்க? கவனிங்க. சீசன் நம்பர் 1 என்னதான்? சொல்லுங்க, கவனிக்கிறது தான். எதை கவனிக்கிறது? கடவுள் பேசுறத கவனிக்கிறது தான் சீசன் நம்பர் 1. ஓ எஸ். இப்போ இது என்ன சீசன்? சம்மர் சீசன். சம்மரா இருக்குதா இல்ல ரெய்னியா இருக்கா? சம்மர் பிளஸ் ரெயின் சேர்ந்து வருதா? வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ நீங்க கேட்கவும் செய்யணும், பிளஸ் அதை கவனிக்கவும் செய்யணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க கவனிக்கல அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவார். ஏன் என்கிட்ட இருந்து ப்ராஃபட் எல்லாமே போகுது, நான் ஏன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறல? கேள்வி வருதா? நான் ஏன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறல? ஏன் லைஃப் எப்பவுமே ஃபெயிலியரா இருக்கு? ஏன் என்னுடைய ப்ரேயர் அக்செப்ட் ஆகல? ஏன் என்னுடைய ப்ரேயர், நான் ஜெபிக்கிற பிரார்த்தனை கடவுள் சமூகத்தில் போய் கேட்கல? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? ப்ராஃபட், எனக்கு இந்த கேள்வி இருக்கு. நான் தினமும் ஜெபிக்கிறேன் அப்படின்றவங்க யார்? ஓகே. நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்கிறேன், செய்கிறோமா? இப்போ கேள்வி என்ன? ஏன் எனக்கு இதில் மூமெண்ட் இல்லை? மீன்ஸ் ஏன் எனக்கு இதில் நகர்வு இல்லை? ஏன் இது எனக்கு போக மாட்டேங்குது? ஏன் எல்லாம் ஸ்டக் ஆகி நிற்குது? ஏன்னா முதல் நீங்க உங்களை கவனிக்கலை. இப்போ கேள்வி என்னன்னா, நான் என்னை எப்படி கவனிக்கிறது? உங்களுக்கு முதல் என்ன தேவைன்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க நல்லா கவனிங்க. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றப்போ கடவுளுக்கு தெரியும் நீங்க எதுக்காக போய் அவர்கிட்ட கேட்குறீங்கன்னு. எஸ் ஆர் நோ? எஸ். உங்களை யார் உண்டாக்குனது? கடவுள் தானே. அப்போ அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம்? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ப்ரேயர்ன்ற பேரில் போய் அவர்கிட்ட உக்காந்து அவருக்கு தான் தெரியுமே உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ நீங்கள் அதை கேட்கலாம்ல, அது மேலேயே நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யலை, உங்கள் ப்ரேயரை நீங்கள் இன்னும் கவனிக்கலை, இன்னும் நீங்கள் நம்பலை. எத்தனை பேர் உங்கள் ப்ரேயரை நீங்கள் நம்புறீங்க? ப்ராஃபட், நான் பண்ணுற ப்ரேயரை நான் நம்புகிறேன். உங்கள் ப்ரேயரை நீங்கள் நம்புறீங்களா? ஆனால் ஏன் அந்த ப்ரேயருக்கு இன்னும் பதில் வரல? ஏன்னா நான் பண்ண ப்ரேயரை முதல்ல நான் என்ன செய்யலை, கவனிக்கலை. நான் கேட்டேன், நான் கடவுள் கூட பேசினேன், ஆனால் நான் அதை என்ன செய்யலை, கவனிக்கலை. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான், நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தான் உங்களை கடவுள் கவனிப்பார். நீங்கள் இன்னும் உங்களையே நீங்கள் நம்பலை, உங்கள் ப்ரேயர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் செய்கிற வேலை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் போகிற வேலை, ஓ மை காட், என் கூட இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யலை, எதுவுமே நீங்கள் நம்பலை. ஆனால் உங்களுக்கு யாருடைய ஹெல்ப் வேணும்? கடவுளுடைய ஹெல்ப் வேணும். ஓ ப்ராஃபட், எனக்கு இந்த காரியத்தில் கடவுள் சப்போர்ட் பண்ணணும், இதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு பிரதர் எங்கிட்ட வந்திருந்தா, ப்ராஃபட் எனக்கு வேலை வேணும். ஓகே, அந்த வேலை கொடுத்தா என்ன செய்வேன்? இந்த வேலை கொடுத்தா நான் போய் வேலை செய்வேன். ஆஹா, வேலை செஞ்சு என்ன பண்ணுவேன்? வேலை செஞ்சு எதுவும் பண்ண மாட்டேன். காசு வந்துச்சுன்னா பேக்கெட்டில் போட்டுக்குவேன். சரி, பேக்கெட்டில் போட்டு என்ன பண்ணுவேன்? பேக்கெட்டில் போட்டு என்ன பண்ணுறது? எனக்கு தேவை இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பேங்க்கில் போட்டு வைப்பேன். ஓகே, இப்போ உனக்கு எதுக்கு வேலை வேணும்? இப்போ உனக்கு எதுக்கு வேலை வேணும்? வீட்டில் சும்மா இருக்கேன், வீட்டில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. அதனால நான் என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு என் கூட இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க. ஓசி சோறு சாப்பிட்றியாடா? டேய், ஓசி சோறு நீ சம்பாரிச்சு சாப்பிட்ற, அப்போதான்டா உன் வழி என்னன்னு தெரியும். எதுக்கு எதுக்கு அந்த சாப்பாடு? தண்டம் மாதிரி உட்காந்து சாப்பிட்றான் பாரு, நகுறானா பாரு அவன். சொல்கிறோமா? எஸ் ஆர் நோ? எவ்வளோ நாள்ரா உட்காந்து ஏன் சாப்பாட்டையே சாப்பிடுவேன்? என்னைக்குடா போய் சம்பாதிப்பேன்? எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு, அறிவு இருக்கா பாரு அவனுக்கு. சொல்கிறோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? அவனை அப்படியே திட்டிக்கிட்டே இருந்தா அவனுக்கு வேலைக்கு போகணுன்னு எண்ணம் வராது. அவனுக்கு வேலைக்கு போகணுன்னு எண்ணம் வரும்? எண்ணம் வராது. அப்படி என்ன எண்ணம் வரும் அவனுக்கு? ப்ராஃபட் அடுங்கட்டா, நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்களே, இந்த டார்ச்சர்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி எதுதான்? வேலை தான். இல்லையா? வேலையே இல்லைன்னா எங்கேயாவது போக வேண்டியது தான். காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர வேண்டியது தான். சில பேர் இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, காலையில் டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு போவாங்க, எங்கேயாவது ஒரு மரத்துக்கு அடியில் பார்த்து தூங்குவாங்க, நைட்டு அழகாக மதியம் சாப்பிட்டு சாயந்தரம் அழகாக அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வருவாங்க. சில கேட்டகரிஸ் இப்படி இருக்குது. ஏன்? வீட்டில் இருந்தால் டார்ச்சர் தாங்க முடியாது. வீட்டில் இருந்தா டார்ச்சர் தாங்க முடியாது. ஆனால் 31ஆம் தேதி இல்லைன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனால் என்ன வரணும்? அடுத்த கேள்வி வரும், தினமும் நீ வேலைக்கு போற, சம்பளம் எங்க? அவர் எங்க போறாரு யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். ஏன் அவருக்கு வேலை கிடைக்கல? இங்கிருந்து போய் வேலைக்கு போனாலும் அங்கேயும் கத்துறாங்க, ஒழுங்கா வேலை செய்யடா, இல்லைன்னா வேலையை விட்டு போடா. நமக்கு ரோசம் ஜாஸ்தி. நீயாச்சும் வேலையாச்சும் பெரிய இது வேலை. அங்கே நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்காது? வேலை கிடைக்காது. ஏன்? இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இது என்னுடைய பெரிய இது. இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இங்கே ப்ரெஷர்னால நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்போ தான் கேட்டேன், சரி வீட்டில் கத்துறாங்கன்னு சொல்லி நீ வேலைக்கு போகிறப்பா, இப்போ அங்கேயும் உன்னை திட்டினாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அது என்ன பெரிய வேலையாக ப்ராஃபட்? இந்த வேலை ஏதோ கொஞ்ச நேரம் சம்பாதிக்கிறேன்னா, சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க? காசு கொடுக்குறாங்களா? அது போதும். நோ, இங்கே தான் நீங்கள் யாரை கவனிக்கணும்? சொல்லுங்கள், என்ன கவனிக்கணும்? ஏன் உங்களை கவனிக்கணும்?
பிகாஸ் உங்களை நீங்கள் கவனிச்சா மாத்திரம்தான் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். Amen. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? Oh yes. இப்போ நீங்கள் கவனித்தா மாத்திரம்தான் உங்களுக்கு என்ன என்ன தேவை. அட் பிரசன்ட் எனக்கு என்ன வேணும், எப்போ இப்போ எனக்கு என்ன வேணும். முதல் யாரை கவனிங்க சொல்லுங்க. என்ன கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன். நீங்க எந்தெந்த வார்த்தையெல்லாம் வாயால அறிக்கையிட்டு இருக்கீங்களோ, நீங்க எந்தெந்த வார்த்தையெல்லாம் வாயால தேவையில்லாம அறிக்கையிட்டு இருக்கீங்களோ சொல்லுங்க. அந்த வார்த்தை எல்லாத்தையுமே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை எல்லாத்தையுமே இந்த வார்த்தை எல்லாம் நான் கண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. கண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்டிக்கிறேன். நான் கண்டிக்கிறேன். இதே உங்க பிள்ளைய பார்த்தா நீ வாழ மாட்டடா, நீ எப்படி வாழ்றன்னு பார்க்கலாம்டா, நீ என் கையை தாண்டா எதிர்பார்ப்ப அப்படின்னீங்கன்னா அவன் வாழ மாட்டான். அவன் யார் கையை தான் பார்ப்பான்? உங்க கையை தான் எதிர்பார்ப்பான். ஏன்? அவன் நீங்க சொல்றத நல்லா கவனிச்சுட்டான். நீங்க சொல்றத அவன் நல்லா கவனிச்சிட்டான். இப்போ நல்லா பதிஞ்சிடுச்சு. வேலைலாம் பரவாயில்ல, யார் பார்த்துக்குவா நம்மள? அம்மா பார்த்துக்கோ. எஸ் ஆர் நோ? அப்போ காலத்தில் முதல் காலம் என்ன காலம்? கவனிக்கிற காலம். முதல் உங்கள் காலத்தை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க சொல்லுங்கள். நான் கவனிக்கிறேன். இப்பொழுதிலிருந்து நான் என்னை கவனிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதிலிருந்து நான் என்னை கவனிக்கிறேன். அப்போ தான் அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், சரி இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா வேண்டாவான்னு கேட்டேன். இல்லை ப்ராஃபெட், வீட்லேயும் இருந்து பார்த்துட்டேன், தொல்லையும் என்ன செய்யலை, தாங்க முடியல, அதனால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படி போகாதீங்க, அப்படி போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அந்த வேலையை உங்களுக்கு என்ன செய்யாது, நிரந்தரமாக இருக்காது. அப்போ நான் என்ன செய்யட்டும்? 2 நாள் ரிலாக்ஸாக உட்காரு. வீட்டில் எது சொன்னாலும் பரவாயில்ல, இதில் கேட்டுக்கோ, இதில் விட்டுடு. முதல் உனக்கு என்ன வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுற, இல்லை உண்மையிலேயே நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா, உனக்கு உண்மையாகவே பணம் தேவைப்படுதா அப்படின்னு உக்காந்து யோசி. 2 நாள் முடிச்சுட்டு நான் இருக்கிற இடத்துக்கே வந்தார். வந்து கேட்டார், ப்ராஃபெட் இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது. அவர் என்ன சொல்றாரு? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவனுக்கு? கவனிக்கிற விதத்தை, சாரி கேட்கிற விதத்தை கவனிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கறத கவனிக்கலன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யறாரா? உள்ளதை எடுத்துறான். அப்பதான் சொன்னேன், இப்போ உனக்கு பணம் வேணும்னு நீ அறிஞ்சிட்ட, இப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிட்ட, நீ அதை கவனிச்சிட்ட, இப்போ நீ வேலைக்கு போ அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவங்க பாஸ் எதுவுமே சொல்லலை. ஈவன் அவரை வேலை விட்டு தூக்கலை, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து தான் கடவுள் அழகு பார்த்தாரு. ஏன்? பிகாஸ் அவருக்கு தேவை அப்படின்னு கவனிச்சிட்டாரு. அவருக்கு தேவைன்றத அவரு கவனிச்சிட்டார். ப்ராஃபெட், இப்போ எனக்கு பிஸ்னஸ் வேணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல எதை கவனிக்கணும்? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பிஸ்னஸை முதல் கவனிக்கணும். இதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இப்படியே தான் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அது ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். அவ்வளோதான், இதுதான் பதில். பிஸ்னஸ் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கான அறிவை மாத்திரம் சேர்த்துக்கோங்க. ப்ராஃபெட், நான் இந்தந்த வேலை செய்கிறேன், அந்தந்த வேலைக்கு தேவையான அறிவு, அந்தந்த வேலைக்கு தேவையான அறிவு, அதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கங்க, அதை கவனிங்க, அந்த அறிவையே பாருங்க. அப்போ அதை ரிமெம்பர் பண்ணுங்க. அப்போ அதை ரிமெம்பர் பண்ணுங்க. இப்போ கவனிக்கிறது எப்படின்னு புரிஞ்சிடுச்சா? முதல்ல எதை கவனிக்கணும்? முதல்ல உங்களை நீங்க கவனிக்கணும். உங்களை நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல அறக்க பறக்க வேக வேகமாக நடக்கிறதோ, அப்புறம் வேற என்ன, அங்கே போய் ஃபோன் பண்ணுறேன் எல்லாம் சொல்லிடுங்க. இங்கேருந்து போவார், ஃபோனை விட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு என்னவோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, ஃபோன் எங்கே, வண்டி பேக்கெட்டில் இல்லையே, ஆஹா, இப்போ திருப்பியும் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? முடிஞ்ச கதை. என்ன கவனத்தில், யார் நினைப்பில் போன? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உண்மையா
பிகாஸ் அவர் ஒழுங்கா கவனிக்க. கேட்கல ப்ளஸ் அதை கவனிக்கல. அங்கே என்ன இல்லை? மூமெண்ட்டே இல்லை. தட் மீன்ஸ் எந்த நகர்வும் இல்லை. இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையும். Amen. நீங்கள் ஒழுங்கா கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். Oh yes. இப்போ மேட்ரு என்னன்னா கவனிக்கிறது. எப்படி கவனிக்கிறது? முதல்ல என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க.